ஸ்ரீ வாலீஸ்வரர் திருக்கோவில். இந்த கோவிலில் சனி பகவான் தெற்கு திசை நோக்கி இருப்பார். அதுக்கு காரணம் ஒன்று இருக்குது. வாலி மிகப்பெரிய சிவபக்தன். அதனால் சூரியன் உதயம் முதல் சூரியன் அஸ்திமானம் முடிவதற்குள்ளே 1000 சிவாலயங்களில் பூஜை செய்வது அவர் வழக்கமாக வச்சுருந்தார். அந்த மாதிரியே ஒரு அடர்ந்த வனப்பகுதியில் 100 சிவலிங்கங்களை அமைத்து மேற்கு நோக்கி தவம் செய்வது வாலியோட வழக்கமாக இருந்துச்சு. இதை பற்றி கேள்விப்பட்ட இலங்கை மன்னன், அதான் நம்ம ராவணன், என்ன செஞ்சிருக்காரு அப்படின்னா, தனது பக்தினை விட சிறந்த பக்தனாக வாலி மீது கோபம் கொண்டு வாலியின் தவத்தை கலைக்க என்ன பண்ணியிருக்காரு, வாலி தவம் செஞ்சுட்டு இருக்கப்போ அவரோட பின்னாடி இறுக்கி பிடிச்சிருக்காரு. வாலியை எங்கேயும் செல்ல விடாமல் தடுத்து நிறுத்தியிருக்காரு. இதை உணர்ந்த வாலி என்ன பண்ணியிருக்காரு, தன்னோட வாளால் ராவணனை கட்டி தொங்கவிடப்பட்டு தன்னோட பூஜையை முடிச்சிருக்காரு. அந்த மாதிரி ராவண சிறையில் அடைத்தும் வச்சிடறாரு. தனது மகன் அங்கதன் விளையாடும் பொழுது தொட்டிலின் மேல் தலைகீழாக தொங்கவிட்டு வேடிக்கை காட்டியிருக்காரு ராவணனை. இதை அறிஞ்ச ராவணன் மனைவி என்ன பண்ணியிருக்காங்க, வாலிக்கிட்ட மடிப்பிச்சையாக கேட்டு ராவணனை அழைத்து சென்றிருக்காங்க. இதனால் தனது மக்களுக்கும் தன் குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக வாலி தன்னோட ஞான சக்தியால் தெற்கு திசையை நோக்கி, அதாவது இலங்கையை நோக்கி சனீஸ்வரரை பார்வை பட்டு கொண்டே இருக்கும்படி தனி சன்னதியில் பிரதிஷ்டை செஞ்சுருக்காங்க. அதனால் தெற்கு திசை நோக்கி இந்த ஸ்தலத்தில் சனி பகவான் இருக்கார். காரணம், தெற்கு திசை யமனோட திசைன்னு சொல்கிறாங்க. அதனால் தனது சகோதரர் யமதர்மனால் ஏற்படும் ஆயுள் கண்ட பிரச்சனைகள் இந்த ஸ்தலத்தில் தீர்வாகணும் சொல்லியிருக்காங்க. இந்த பதிவோட ஸ்ரீ வாலீஸ்வரர் திருக்கோவில் முடிவடைகிறது. அடுத்து தும்பூரில் சந்திப்போம்.